அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயின் அரசியல் வருகையால் பாஜகவிற்கு உள்ள சவால்கள் என்னென்ன என்பது குறித்து பாஜக சார்பில் நடத்தப்படக்கூடிய பூத் கமிட்டி கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு உள்ள சாதக பாதகங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், புது கட்சிகளோட வரவு, அதிலும் மிக முக்கியமாக தாவேகாவினுடைய அந்த வரவு அப்படிங்கிறது தமிழகத்தில் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழலுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும்? எந்த அடிப்படையில் இந்த பூத் கமிட்டியில விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகிறது? காயத்ரி, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் கல்லூரியில பாஜகவினுடைய மாநில பூத் கமிட்டியினுடைய பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இதுல குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அதே போல பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எச் ராஜா உள்ளிட்ட பல முக்கியமான நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதுல பல பிரதான விஷயங்கள் பூத் கமிட்டி விஷயமாக பேசப்பட்டாலும் கூட குறிப்பாக புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என்று இன்றைய கூட்டத்தில் பூத் நிர்வாகிகளிடம் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளால் வாக்குகள் பெருமளவுல பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கடுமையான விமர்சனங்களை வைத்தாலும் கூட அதிமுக நம்மளோடு தொடர்ச்சியாக பயணித்தாலும் கூட நாம் ஒரு சுமையாக அவர்களுக்கு தெரிகிறோம், ஆனால் நாம் சுமையில்லை என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வரதை நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய மாநில மாநாடுகள், அதாவது குறிப்பாக இந்த பூத் கமிட்டியை வலுப்படுத்தக்கூடிய வகையில 6 மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி, மதுரை, கோவை, சேலம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் மாநாடு நடைபெறுகிறது. இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் குறிப்பாக ஏற்கனவே கூட்டணியில் எப்படியாவது தாவேகாவை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட அதை விஜய் மறுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பிரதான கருத்தாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன் கூடுதல் தகவல்களுக்காக.